எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பெண்கள் வந்து சொந்தமா யூடியூப் சேனல் வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அவங்க வீட்டோட வறுமை. சரிங்களா? வீட்டோட வறுமையினால தான் அவங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து சேனல் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? எதுக்கு? அதில ஏதாவது நம்மளால சம்பாரிக்க முடியுமா? அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் ஆரம்பிக்கிறாங்க. அதே வந்து அந்த சேனல் ஆரம்பிக்கிறப்ப எத்தன எதிர்ப்பு வரும் தெரியுங்களா? அவங்க வீட்ல எதிர்ப்பு வரும். அவங்க வீட்டுக்காரர் விடமாட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்க விடமாட்டாங்க. அண்ணன், தம்பி, பசங்க யாருமே விடமாட்டாங்க. அதையும் மீறி அந்த பெண் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இல்ல என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து நம்ம சேனல் சக்சஸ் ஆகும். நம்மளோட சேனல்ல இருந்து நம்மளுக்கும் ஒரு பணம் வரும் அப்படின்ற ஒரு எப்பயோ வர்றதுக்காக இப்ப வரைக்கும் உழைச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எப்பயோ வர்றதுக்காக இப்ப வரைக்கும் நானும் உழைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சத நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால அந்த மாரி பெண்கள் பண்ணாங்க அப்படின்னா, உங்களால வந்து கைய குடுத்து தூக்கி விடலைனாலும் பரவால்ல. தயவு செஞ்சு விழுந்தவங்கள எக்ஸ்ட்ரா உள்ள தள்ளி தள்ளாதீங்க. அவங்கள விட்டா அவங்களே எழுந்திரிச்சு வந்துருவாங்க சரிங்களா? அதுக்காக நீங்க சும்மா வந்து இந்த பேசியே வந்து அவங்கள வளர விடுறதே கிடையாதுங்க. அவங்கள விட்டீங்கன்னா, அவங்க அவங்க வேலைய பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு கரெக்ட்டா வந்துருவாங்க. சரிங்களா? அந்த சொந்த பந்தன்ற பேர்ல ஏதாவது ஒண்ண சொல்லி, அவங்கள வந்து முடக்கி உட்கார வைக்காதீங்க. சரிங்களா? நீங்க பண்ற பெரிய உதவி அதுவா தான் இருக்கும். நெறைய விஷயம் இருக்கு. என்னால முடிஞ்சதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்போதைக்கு எனக்கு அதான் ஞாபகம் இருக்கு. அதனால நான் சொல்றேன். அதனால வந்து யூடியூப்க்கு வர்ற பெண்கள் எல்லாருமே தப்பானவங்க கிடையாது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே தப்பானவங்க கிடையாது. அவங்க குடும்ப சூழ்நிலையினால யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவங்க ரன் பண்றாங்க. புரியுதுங்களா? முடிஞ்சா உங்களால சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க யார நம்பியும் வரல. மக்கள் உங்கள நம்பி தான் வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? நீங்களே இப்படி பேசுனீங்கன்னா என்ன பண்ண முடியும்? நீங்க வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னைய மன்னிச்சுருங்க. சரிங்களா? பாய்.